ஸோ இன்னைக்கு வந்து we are going to have a quick highlights of budget. ஷார்ட்டாக பட்ஜெட்டில் இருக்கிற ஹைலைட்ஸும் டேட்டா மட்டும் பார்க்க போகிறோம். இந்த அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம்ஸு அவங்க அந்த டீட்டெயில்டான அனாலிசிஸ் அப்படிங்கிறது லேட்டராக பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு ப்ரீஃப் ஐடியா என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கரண்ட் ஸ்டேட்டஸ் டேட்டா என்ன எல்லாமே வந்து we will discuss. ஸோ கிங் மேக்கர் சர்வீஸ் அகாடமியில் எப்போவுமே வந்து வி ஹாவ் அ டீட்டெயில்டு எக்கனாமிக் சர்வே அண்ட் பட்ஜெட் செஷன். இந்த வாரம் எக்கனாமிக் சர்வே வந்து 2 நாள் முன்னாடியே வந்துருச்சு அண்ட் பட்ஜெட் வந்து சண்டே இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ எக்கனாமிக் சர்வே செஷன் வந்து 7th இயராக வில் பி கண்டக்டிங் திஸ் இயர். 7 கன்சிக்யூட்டிவ் இயர்ஸாக 6 கன்சிக்யூட்டிவ் இயர்ஸாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ 7th இயராக வில் பி கண்டக்டிங். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த February 3rd or 4th வீக்கில் தான் பிளான் பண்ணுறோம். ஸோ அதோட டேட் அண்ட் டைம் சூன் வில் பி அனௌன்சிங். ஸோ இந்த வாட்டி வந்து 17 சாப்டர்ஸ் இருக்கிறதுனால ஸோ 3 days வைக்கலாமா இல்லை 4 days வைக்கலாமான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா வந்து டெய்லி 4 hours அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி 3 நாள் அப்படி வைப்போம், இல்லைனா 4 days அப்படி வைக்கலாம். அதான் வந்து இதோடைய ஐடியா. ஸோ டேட் அண்ட் டைம் வந்து சூன் வில் பி போஸ்டிங். சரியா? ஸோ பட்ஜெட் 2026-27 உடைய முக்கியமான டேட்டா அண்ட் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இன்னைக்கு எதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நிர்மலா சீதாராமனுடைய 9th கண்டினியூஸ் பட்ஜெட் ப்ரெசன்டேஷன். ஸோ கூடிய சீக்கிரம் இவங்க வந்து ஒரு ரெக்கார்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16th ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்டை பப்ளிக் ஆக்கிட்டாங்க. ஸோ 16th ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் ஹஸ் பீன் டேபிள்ட் இன் தி பார்லிமெண்ட் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ் அக்செப்டட் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் 16th ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் அதே 41% கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ லைக் ஹவு 41% வாஸ் கிவன் இன் தி 15th ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷனோட வேலை என்ன? வெர்டிகல் டெவல்யூஷன் அண்ட் ஹாரிசாண்டல் டெவல்யூஷன் தான். ஸோ அந்த வெர்டிகல் டெவல்யூஷன் அண்ட் ஹாரிசாண்டல் டெவல்யூஷனுடைய டேட்டா மட்டும் இப்போ பார்ப்போம். ஏன்னா டீட்டெயில்டு ஃபினான்ஸ் கமிஷன் வீடியோ தனியாக ஒன்று வரும், அந்த ஃபினான்ஸ் கமிஷன் வீடியோ கிளாஸில் அதை பார்ப்போம். இப்போதைக்கு வந்து அந்த முக்கியமான 2 ஃபார்முலா மட்டும் என்னங்கிறத கவனிப்போம். சரியா? ஸோ இப்போ வந்து 13th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 32% சொல்லியிருந்தாங்க வெர்டிகல் டெவல்யூஷன். 14th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 42% வந்து சொல்லியிருந்தாங்க. 15th ஃபினான்ஸ் கமிஷன் அதை 41% ஆக்கினாங்க. ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு யூனியன் டெரிட்டரி ஆனதுனால அதுக்கு வந்து தனியாக அவங்களுக்கு கொடுக்க வேணாம் அப்படிங்கிறதுனால 41 ஆக்கிட்டாங்க. இந்த வருஷமும் 41 கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அதான் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் இதில் வந்து ஒரு இஷ்யூ என்ன பார்த்தோன்னா, ரெக்கமெண்டேஷனில் 41 சொல்லிடுறாங்க, கவர்மெண்ட் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 41 வரமாட்டேங்குதேப்பா அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட் வந்து சொல்கிறாங்க. அனௌன்ஸ்மெண்ட்டில் 41 வந்துடுது. சொன்னது முக்கியம் இல்லை, என்ன செஞ்சாங்கிறது தான் முக்கியம். அது வந்து 30 to 35 தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. 15 ஃபினான்ஸ் கமிஷனாக 5 வருஷம் கழிச்சு பார்த்தா இட் ஹாஸ் நாட் ஈவன் ரீச் 40, 35 தான் டெவல்யூஷனில் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். ஸோ அந்த ஒரு இஷ்யூ வந்து அவங்க சொன்னதை வந்து செய்யாமல் இருக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அப்போ இந்த 41 இஸ் நாட் சம்திங் டு பி சியர்ட் அன்டில் த 41 இஸ் ரீச்டு. அந்த ஆங்கிளில் நம்ம ஒன்று பார்க்கணும். அதே மாதிரி வந்து ப்ரொவிஷன் ஆஃப் 1.4 lakh crore டு ஸ்டேட்ஸ்க்கு வந்து கிராண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கு அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்க்கு கிராண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 1.4 lakh crore இதுக்கு வந்து இப்போது நம்ம வந்து வெர்டிக்கல் டெவல்யூஷனில் என்ன பண்ணுறோம், யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டு வந்து எவ்வளோ தராங்க. யூனியன் கவர்மெண்ட்க்கு வந்திருக்க இந்த டிவிசிபிள் டேக்ஸ் பூல்லேருந்து நெட் டேக்ஸ் ப்ரொசீட்ஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கோ அதுலேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு ஒரு ஷேர் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்குறப்போ 41% கொடுத்துருக்காங்க. இதே ஃபினான்ஸ் கமிஷனோட ஒன் ஆஃப் தி ரெக்கமெண்டேஷன்ஸில் டைரெக்டாக தே டிசைடட் டு லாஸ்ட் ஒரு ஃபியூ ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்ஸில் லோக்கல் பாடிஸ்க்கும் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ டேரெக்டாக லோக்கல் பாடிஸ்க்கு ஒரு அமௌண்ட் தனியாக தராங்க. அதில் வந்து 90-10 அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவில் 90% வெயிட்டேஜ் வந்து இட்ஸ் கிவன் டு பாப்புலேஷன், 10% வெயிட்டேஜ் வந்து இட்ஸ் கிவன் டு ஏரியா ஆஃப் த லோக்கல் பாடி, பஞ்சாயத்து. ஸோ அந்த கிரைட்டீரியாவில் பஞ்சாயத்ஸ் அண்ட் முனிசிபாலிட்டிஸ்க்கு டேரெக்டாக அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து டெவல்யூஷன் பண்ணுறாங்க. ஸோ சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு கொடுத்து ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஸ்டேட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணி அவங்க ஸ்டேட்டு தான் லோக்கல் பாடிக்கு கொடுக்கணும். பட் இப்போ டேரெக்டாகவே கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களில் 1.4 lakh crore வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாக கிராண்ட் வந்து அது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 16th ஃபினான்ஸ் கமிஷனில் முக்கியமான அப்டேட் என்னதுன்னா, இந்த பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸில் ரிஃபார்ம்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸில் என்னென்னலாம் சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து இதை பற்றி எல்லாமே நான் 16th ஃபினான்ஸ் கமிஷன் வீடியோவில் டீட்டெயில்டாக நடத்துகிறேன். இப்போ ஹாரிசாண்டல் டெவல்யூஷன், இப்போ ஸ்டேட்ஸ்க்கு வந்து 41% தந்துனாங்க. இப்போ ஸ்டேட்டுக்கு பணம் வரப்போகுது. அந்த பணத்தை எப்படி அமாங் தி ஸ்டேட்ஸ் பிரிக்க போகிறாங்க, அது என்ன ஃபார்முலா பயன்படுத்த போகிறாங்க, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அவைட்டட் ஃபார்முலா. அண்ட் தமிழ்நாடு நிறைய சஜஷன்லாம் கொடுத்தாங்க, அதில் ஒன்றே மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நியூ கேட்டகரி ஹாஸ் பீன் ஆடட் இன் டு தி வெயிட்டேஜ். ஸோ என்ன வெயிட்டேஜில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாப்புலேஷன் ஆஃப் 2011 இஸ் கண்டினியூட் ஆஸ் லாஸ்ட் இயர், டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற இந்த கிரைட்டீரியாவும் கண்டினியூ பண்ணுறாங்க ஆஸ் லாஸ்ட் இயர்.
ஸோ பாப்புலேஷன் ஆஃப் 2021, the more the population, the more the allocation. அது வெயிட்டேஜ் வந்து 17.5. டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபர்டிலிட்டி ரேட். ஃபர்டிலிட்டி ரேட்டு கம்மியாக இருக்கிற ஸ்டேட்டுக்கு அதிக ஷேரு, அதிகமாக இருக்கிற ஸ்டேட்டுக்கு கம்மி ஷேர். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட் ஆர் கேரளா மாதிரியான ஸ்டேட் விச் ஹேஸ் லோ ஃபர்டிலிட்டி ரேட் பிகாஸ் ஆஃப் பாப்புலேஷன் கண்ட்ரோல், அவங்களுக்கு நல்ல ஷேர் கிடைக்கும். அதுக்கு 10% வெயிட்டேஜ் வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. ஏரியாவுக்கு 10%, லார்ஜர் தி ஏரியா மோர் தி ஷேர், அந்த கிரைட்டீரியா. ஃபாரஸ்ட் கவர் இஸ் பீங் கண்டினியூட் அகைன். இதில் வந்து லார்ஜர் தி ஃபாரஸ்ட் கவர் மோர் தி ஷேர். ஏன்னா ஃபாரஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. தே ஆர் நாட் கிளியரிங் தி ஃபாரஸ்ட் ஃபார் எனி அதர் டெவலப்மெண்டல் பர்பசஸ். ஸோ ஃபாரஸ்ட்டாக கண்டினியூ பண்ண வைக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இழக்கிறாங்க. எக்கனாமிக் க்ரோத்தில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை காம்பன்சேட் பண்ண தான் ஃபாரஸ்ட்டுக்கு 10% கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்கம் டிஸ்டன்ஸ் விச் இஸ் தி லார்ஜஸ்ட் ஷேர். ஸோ அதுக்கு வந்து 42.5% வெயிட்டேஜை வந்து வச்சுருக்காங்க. ஸோ வாட் இஸ் இன்கம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் ஜிஎஸ்டிபி இருக்கிற ஸ்டேட், கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல இந்தியாவில் இருக்கிற 28 ஸ்டேட்ஸில் ஹையஸ்ட் ஜிஎஸ்டிபி இருக்க ஸ்டேட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துப்பாங்க. அவங்களுடைய ஜிஎஸ்டிபி பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து இப்போ வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ரேங்கா, செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க் அப்படின்னு ஜிஎஸ்டிபி பெர் கேபிட்டாவை பேஸ் பண்ணி ஸ்டேட்ஸை வந்து ரேங்க் பண்ணுவாங்க, 28 ஸ்டேட்ஸையும். அப்படி ரேங்க் பண்ணுறப்போ இப்போ ரெண்டாவது ஸ்டேட்டுக்கு, அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கிட்ட இருந்து எவ்வளோ கேப் இருக்கு அப்படிங்கிறது தான் கிரைட்டீரியா. இப்போ செகண்ட் ஸ்டேட்டுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்கு, தேர்ட் ஸ்டேட்டுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்கு, ஃபோர்த் ஸ்டேட்டுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்கு பெர் கேபிட்டா இன்கம்ல. ஸோ பெர் கேபிட்டா இன்கம் ஆஃப் தி ஸ்டேட்ஸில் வாட் இஸ் அ கேப் த கரண்ட் ஸ்டேட் ஹேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஹையஸ்ட் பெர் கேபிட்டா இன்கம் ஸ்டேட். அந்த கேப்பை பேஸ் பண்ணி அலோகேட் பண்ணுறாங்க. அந்த கேப்பில் ஹையஸ்ட் கேப் இருந்துச்சுன்னா ஹையஸ்ட் ஷேர். ஸோ அப்போ லோவஸ்ட் கேப் இருந்தால் லோவஸ்ட் ஷேர். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஈக்விட்டி என்ஷோர் பண்ணுது. ஸோ அப்போ டெவலப்மெண்ட்டில் பின்தங்கிய மாநிலங்களுக்கு அதிகமான ஷேர் போகும் இது மூலமாக. இது ஒன்று. ஸோ அதனால் டெவலப் ஆன மாநிலங்களை பனிஷ் பண்ணக்கூடாது, அதனால் டெவலப்டு ஸ்டேட்ஸ்க்கு ஒரு கிரைட்டீரியாவை சேர்த்துருங்க அப்படின்னு தமிழ்நாடு கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு நிறைய கிரைட்டீரியா சஜஸ்ட் பண்ணாங்க. ஓல்டேஜ் பாப்புலேஷனு, டிசாஸ்டர் அக்கரன்ஸ், அதே மாதிரி வந்து இந்த ஜிடிபி, கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி, அதெல்லாம் சொல்லும்போது கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபிங்கிற இந்த ஒரு நம்பர் மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ கான்ட்ரிபியூட்டன் டு நேஷன் ஜிடிபிக்கு 10% அப்படிங்கிற புது கிரைட்டீரியாவை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் எக்ஸாமில் வந்து ப்ரிலிம்ஸில் கேள்வியாக வரும்போது எந்த கிரைட்டீரியாவை புதுசாக ஆட் பண்ணாங்க அப்படிங்கிறதுலேருந்து வந்திருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதுலேருந்து வந்திருக்கு, ஆர் வந்து இதோட சேர்பர்சன் யார் அதுலேருந்து வந்திருக்கு, அரவிந்த் பனகாரியா. ஸோ இந்த மாதிரி தான் ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் இப்போ புதுசாக ஆட் பண்ண கிரைட்டீரியா இந்த வருஷம் எதுனா கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி. ஒரு கிரைட்டீரியா காணாம போயிருக்கு, என்னது யார் சொல்றான்னு பார்ப்போம். அமைதி. டாக்ஸ் அண்ட் ஃபிஸ்கல் எஃபர்ட்ஸ். ஸோ எந்த ஸ்டேட்ஸ் வந்து நிறைய டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, எந்த ஸ்டேட்ஸ் வந்து ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியா முன்னாடி இருந்தது. அந்த கிரைட்டீரியா இப்போ இல்லை. ஸோ ஒரு கிரைட்டீரியா போயிருக்கு, ஒரு கிரைட்டீரியா வந்திருக்கு. அதுதான் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஆக்சுவலி அது ஸ்லைடில் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன், தெரியுங்க, கூகுள் கிட்ட கேட்போம். அது இப்போ நான் கம்பேரிசனில் காட்டிட்டேன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி 15 ஃபினான்ஸ் கமிஷன் கிரைட்டீரியாவில் இந்த ஃபிஸ்கல் டிசிப்ளின், இப்போ இந்த டேக்ஸ் எஃபர்ட் அப்படிங்கிறதுக்கு 2.5% இருந்ததுல, அந்த 2.5% தான் வந்து இப்போ வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த டேக்ஸ் எஃபர்ட்க்கு இருந்த இந்த 2.5% இஸ் நவ் கான். மற்றபடி எல்லாமே கண்டினியூ ஆகுது. 45% வெயிட்டேஜ் ஃபார் இன்கம் டிஸ்டன்ஸு இப்போ வந்து 42.5 ஆயிருக்கு. 15% ஃபார் பாப்புலேஷன். ஸோ 2011 பாப்புலேஷன் 15% இருந்ததா, ஆனால் கரண்ட்ல அதை வந்து 10% வந்து ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து ஏரியாவுக்கு 10% அப்படியே கண்டினியூ ஆகுது. ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜிக்கு 12.5 இருந்தது, இப்போ ஃபாரஸ்ட்டுக்கு வந்து 10 ஆயிருக்கு. ஸோ ஃபாரஸ்ட்டில் ஒரு 2.5 குறைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டேக்ஸ் எஃபர்ட்ஸ்க்கு 2.5 இருந்தது. நம்ம டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸை 10 ஆகியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸுங்கிற கிரைட்டீரியா வந்து இதுக்கு முன்னாடி வந்து எடுக்கிறப்போ 12.5 இருந்திருக்கு. ஓகே. டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் 12.5, தட் வாஸ் மேட் டு 10. அண்ட் டேக்ஸ் எஃபர்ட்டை வந்துங்கிற கிரைட்டீரியா வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி மேஜர் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ 16 ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் வீடியோ வந்து நான் சீக்கிரமாக போடுறேன். ஸோ ஒன் கிரைட்டீரியா விச் வாஸ் கான் வாஸ் டேக்ஸ் அண்ட் ஃபிஸ்கல் எஃபர்ட்ஸ். த நியூ கிரைட்டீரியா விச் வாஸ் ஆடட் இஸ் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன். ஸோ கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் இயர் பட்ஜெட்டில் சொன்ன மாதிரி தே ஹவ் அனௌன்ஸ் தி ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் டார்கெட். இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் தான் போன வருஷமே. அதை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் வில் டார்கெட் ரீச்சிங் அ டெட் டு ஜிடிபி ரேஷியோ. ஸோ நம்ம ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட்லேருந்து வி ஆர் மூவிங் டு தி
டெட் டு ஜிடிபி ரேஷியோ டார்கெட். ஸோ இனிமேல் வந்து என்கே சிங் கமிட்டியில் சொன்ன மாதிரி டெட் டு ஜிடிபி ரேஷியோ அவர் வந்து 40% டார்கெட் கொடுத்தாரு. கவர்மெண்ட் ஆனால் 50 ±1% டார்கெட் பை 2030 வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த 5 வருஷம் 2030க்குள்ள வி வில் ரீட் அட் டெட் டு ஜிடிபி ரேஷியோ டார்கெட் ஆஃப் 50% ±1. இப்போ கரண்டாக வந்து நம்மளுடைய டெட் டு ஜிடிபி ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55% இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் 56% இருந்தது, இந்த வருஷம் ஒன்று குறைச்சிருக்காங்க 55. இப்படி வருஷம் ஒன்றா குறைச்சிக்கிட்டு அப்படியே வந்து 2030க்குள்ளே போயிட்டு 50 ரீச் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்க்கு இப்போதைக்கு கோல். ஸோ இப்போதைக்கு ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் டார்கெட் வந்து இட்ஸ் நாட் 3% ஆஃப் ஜிடிபி ஆஃப் ஃபிஸ்கல் டெபிசிட். நவ் இட்ஸ் த டார்கெட் இஸ் 50% ஆஃப் டெட் டு ஜிடிபி ரேஷியோ. ஸோ நம்ம வந்து டார்கெட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் ஃபார் கரண்ட் இயர், லாஸ்ட் இயர் வந்து இட் வாஸ் 4.4ல, கரண்ட் இயருக்கு ஃபிஸ்கல் டெபிசிட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி 4.3. 0.1% தான் ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் நம்ம ஃப்ளெக்சிபிளாக 3 டார்கெட் இல்லாமல் வி ஆர் ஹேவிங் அ ஃப்ளெக்சிபிள் டார்கெட் இன் தி டெட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த 5 வருஷத்துக்கு இதை நோக்கி தான் நம்ம போகிறோம். ஸோ இது வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஓவரால் பட்ஜெட்டில் நமக்கு வந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ டோட்டல் ரெசிப்ட்ஸ், அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 53 லட்சம் கோடி. இந்த வருஷம் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோனா 53 lakh crore, 53 லட்சம் கோடி. ஸோ அப்போ அதில் ரெசிப்ட்ஸ் வந்து ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் வந்து நமக்கு வந்து 35 lakh crore, கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் வந்து 18 lakh crore. ஸோ 35 and 18. ஸோ இதில் டேக்ஸ் ரெசிப்ட்ஸ் வந்து 26. இப்போ 35 lakh crore ரெவன்யூ ரெசிப்ட்ஸில் மேஜர் ஷேர் வந்து டேக்ஸ் ரெசிப்ட் தான் 28 lakh crore, நான் டேக்ஸ் ரெசிப்ட் 6 lakh தான். ஸோ இதுலேருந்து என்னதுன்னா இது ஸ்டேட்மெண்ட்டாக வரலாம், டேக்ஸ் ரெசிப்ட் இஸ் ஹேவிங் ஹையர் ஷேர் கம்பேர்ட் டு நான் டேக்ஸ் ரெசிப்ட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். ஸோ அதுக்கு தான் இந்த பர்டிகுலர் நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பாரோயிங் இந்த வருஷம் எவ்வளோ பாரோயிங் பண்ண போகிறாங்க, 16 lakh crore கடன் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். 16 லட்சம் கோடி இஸ் தி டோட்டல் பாரோயிங் விச் இஸ் கோயிங் டு பி ஃபார் கரண்ட் இயர். எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 53 lakh crore, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 41. ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமானா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான் 41 lakh crore. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்குது 12 lakh crore. ஸோ 41 lakh crore 12 lakh crore இதுதான் வந்து ஷேர். ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஹையர் தேன் தி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இதில் 14 லட்சம் கோடி வெறும் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் மட்டும் கட்டுறோம். ஸோ அதான் வந்து நம்ம இதில் வந்து நோட் பண்ணுறோம். ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ் நம்மளோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸையும் பாருங்கள். அவர் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் ஆர் ஹையர் தென் தி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதுதான் ஒரு முக்கியமான நோட். வாங்கின கடனுக்கு வட்டி அடைக்கிறதே இவ்வளோ பெருசாக போயிட்டு இருக்கு. கிராண்ட் இன் கிரியேஷன் ஆஃப் கேபிட்டல் அசெட்ஸ் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட்டை கால்குலேட் பண்ணுறது யூஸ் பண்ணுவோம்ல, அதையும் தனியாக கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னு. ஸோ கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 4 lakh crore வந்து பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் பட்ஜெட்டில் ரெசிப்ட்ஸ் நமக்கு வரக்கூடிய டோட்டல் ரெசிப்ட்ஸில் 1 rupee எது வந்து லார்ஜஸ்ட் நமக்கு ரெசிப்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறது அப்படின்னு பார்த்தா த லார்ஜஸ்ட் ஷேர் இஸ் கமிங் ஃப்ரம் பாரோயிங். பாரோயிங்கான வெயிட்டேஜ் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஃபாலோட் பை பாரோயிங் வி ஆர் ஹேவிங் இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸுக்கு தான் வந்து 21%. ஸோ கவர்மெண்டோடைய டோட்டல் ரெசிப்ட்ஸில் பாரோயிங்ஸ்லேருந்து 24% வருது, இன்கம் டேக்ஸ் வந்து 21%. அமாங் தி டாக்ஸஸ் ஹையஸ்ட் டேக்ஸ் ரெவன்யூ இன்கம் டேக்ஸ் தான். செகண்ட் வந்து corporate tax. It's good to see that income tax and corporate tax are beating the GST. So direct taxes collection are higher than indirect taxes. Both income tax and corporate tax ரெண்டுமே தனித்தனியாக ஜிஎஸ்டியை விட அதிகமாக இருக்கிறது இட்ஸ் a very இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட். ஸோ அப்போ இன்கம் டேக்ஸ் அண்ட் கார்பரேட் டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது வந்து ஜிஎஸ்டியை பீட் பண்ணியிருக்கு. ஏன்னா ஜிஎஸ்டி இஸ் a very buoyant tax, அதுவே ஹையஸ்ட் கலெக்ஷன் ஆகுது, ஆனால் அதை விட நல்ல கலெக்ஷன் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு ட்ரெண்ட் வந்து பார்க்குறோம். இது வந்து 10 வருஷமாக இது வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், வரமாட்டேங்குது. எந்த டேக்ஸ் வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன் வரும் அப்படின்னுங்கிற கொஸ்டின் 10 வருஷமாக வரல, 11வது இந்த வருஷம் வரலாம், 2026 வரும். சரியா? இப்போ வந்து ரெசிப்ட்ஸில் வந்து நம்மளோட ஹையஸ்ட் ரெசிப்ட் பாரோயிங், ஃபார்வர்ட் பை தட் இன்கம் டேக்ஸ், அப்புறம் கார்பரேட் டேக்ஸ், அப்புறமா தான் ஜிஎஸ்டி. சரியா? எக்ஸ்பெண்டிச்சரில் நம்மளுடைய ஹையஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எங்கே போகுது, ஸ்டேட்ஸு, ஷேர் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ நம்ம வந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஷேர் வந்து கொடுக்குறோம்ல, டேக்ஸில் வந்து ஷேர் டெவல்யூஷன் வந்து கொடுக்குறோம். இப்போ ஜிஎஸ்டியில் வந்து டெவல்யூஷன் பண்ணி தரோம்ல, ஜிஎஸ்டியில் ஒரு ஷேர் கொடுக்குறோம். அப்புறம் டாக்ஸஸ் விச் ஆர் கலெக்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டு ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற அந்த ஷேர் எல்லாமே 22%. அதுதான் வந்து ஹையஸ்ட். அதுக்கப்புறமா வந்து மேஜர் வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ்.
20%. ஸோ எக்ஸ்பெண்டிச்சரில் நம்மளுடைய லார்ஜஸ்ட் ஷேர் வந்து ஸ்டேட்டுக்கு கொடுக்குற ஷேர் தான். அதுக்கப்புறமா தான் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸு. இப்போ சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் அண்ட் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அதை கம்பேர் பண்ணும்போது சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் வந்து 8% தான். ஆனால் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் 17%. உங்களுக்கு புரியுதா? ஸோ இது வந்து தேர் இஸ் அ ஸ்லைட் ஷிஃப்ட். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் வந்து 8% தான். ஆனால் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமோட ஷேர் வந்து 17%. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஃபுல்லாக ஃபண்ட் பண்ணுற ஸ்கீமோட ஷேர் ஹையாக இருக்குது. இதெல்லாம் தான் ஸ்டேட்மெண்ட்டில் வரும். த ஷேர் ஆஃப் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் இஸ் ஹையர் தன் தி சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் அப்படின்னு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். ஸோ இது வந்து நோட் பண்ணலாம். சரி, அவங்க பட்ஜெட் ஸ்பீச்சில் 1.5 மணி நேரத்துக்கு சொன்ன கதைகள்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தான். அதுலேருந்து ஸ்கீமாக கூட இன்னும் வரல. ஸ்கீம் வரப்போகுதுன்னு தான் சொல்கிறாங்க. அந்த ஸ்கீம் வரும்போது நம்ம படித்தா போதும். இப்போ நம்ம எதை மெயினாக வந்து பட்ஜெட்லேருந்து படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான டேட்டா தான் விச் கேன் பி கமிங். ஸோ அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சரில் எந்த ஐட்டமுக்கு அதிகமான ஷேர் போயிருக்கு அப்படின்னு பார்த்தா டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான். ஸோ டிரான்ஸ்போர்ட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் ரோடு, ரயில்வேஸு, சிவில் ஏவியேஷன், போர்ட் எல்லாமே சேர்ந்து வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுல இங்கே வரும். அதனால டிரான்ஸ்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் வருது. கிட்டத்தட்ட 6 lakh crore வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் மினிஸ்ட்ரியாக எடுத்தால் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு தான் ஹையஸ்ட் ஷேர். ஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுங்கிறது தனி மினிஸ்ட்ரி. மற்றபடி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்னு ஒரு மினிஸ்ட்ரி இல்லை, ரோடு, ரயில்வேன்னு தனித்தனியாக மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. ஸோ மினிஸ்ட்ரியாக பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸுக்கு தான் ஹையஸ்ட் அமௌண்ட் வந்து இந்த வருஷம் போயிருக்கு. ஆனால் டிரான்ஸ்போர்ட்னு எல்லாத்தையும் சேர்க்கறதுனால டிரான்ஸ்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஸோ ஹையஸ்ட் ஷேர் இஸ் கோயிங். ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு 2.7 lakh crore வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். ஸோ அது ஒரு முக்கியமான திங். அக்ரிகல்ச்சருக்கு 1.6 lakh crore போயிருக்கு. இந்த நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, சும்மா வந்து பாருங்க. டாப் 2 ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். தனியாக மினிஸ்ட்ரியாக எடுத்தால் டிஃபென்ஸு, டோட்டலாக ஐட்டம்ஸில் பார்த்தா டிரான்ஸ்போர்ட் வருது. ஸோ கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். கேபிட்டல் ரெசிப்ட்ஸோட ஷேர் தான் வந்து கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். 35 லட்சம் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் வந்து 18 lakh crore. எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 41 lakh crore. எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் 17 lakh crore. ஓகே, எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மீன்ஸ் யூ ஆர் ஆடிங் போத் capital expenditure and grants given to states for the creation of capital assets. ஸோ அதில் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஹையர் தென் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதுக்கப்புறம் டெபிசிட்ஸில் ஃபிஸ்கல் டெபிசிட்டோட வேல்யூ வந்து 4.3 இருக்குது. இப்போ நம்ம இது ஞாபகம் இருக்குல்ல, பேண்டமிக்கில் ஏறினது, நெக்ஸ்ட் இயர் 6.7 இருந்தது. ஸோ 2021 கவர்மெண்ட் ஃபிக்ஸ் த டார்கெட் ஆஃப் 4.5 by 2025. அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. இங்கே டார்கெட் அச்சீவ் பண்ணதுனால தான் அடுத்த டார்கெட்டான கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது போன வருஷம் பட்ஜெட்டில் தான் டெட் டு ஜிடிபி ரேஷியோ டார்கெட்டுக்கு போனாங்க. இப்போ நம்மளோட டெபிசிட்ல ஹையஸ்ட் ஃபிஸ்கல் டெபிசிட், ஃபாலோட் பை தட் வி ஆர் ஹேவிங் ரெவன்யூ டெபிசிட். ரெவன்யூ டெபிசிட் 1.5 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிரைமரி டெபிசிட் வந்து 0.7, எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட் 0.3 தான். இப்போ ரெவன்யூ டெபிசிட் 1.5 பெரிய நம்பராக இருக்கு. ஆனால் அதில் கிராண்ட்ஸ் கிவன் ஃபார் தி கேபிட்டல் அசெட்ஸை மைனஸ் பண்ணோன்னு 0.3 ஆயிடுது. ஸோ இதுதான் வந்து அவங்க அது கால்குலேட் பண்ணுறதுக்கான பர்பஸ். எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட்டை கால்குலேட் பண்ணுங்க அப்படின்றாங்க. எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட்டோடைய ஃபார்முலா என்ன? ரெவன்யூ டெபிசிட் மைனஸ் கிராண்ட்ஸ் ஃபார் தி கிரியேஷன் ஆஃப் கேபிட்டல் அசெட்ஸ். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்டோட ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கீழே கிராண்ட்ஸ் இருக்கு. அந்த கிராண்ட்ஸ் விச் லெட் டு தி கிரியேஷன் ஆஃப் கேபிட்டல் அசெட்ஸை மைனஸ் பண்ணும்போது வி ஆர் ஹேவிங் அ லெசர் வேல்யூ. ஸோ இப்போ இது டிக்ரீசிங் ஆர்டரில் கேட்டால் ஃபிஸ்கல் டெபிசிட் ஆப்வியஸ்லி நம்ம ஹையஸ்ட்னு தெரியும். அப்புறம் ரெவன்யூ டெபிசிட், அப்புறம் பிரைமரியை விட கம்மியாக வந்து இந்த எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட் இருக்கு. ஆனால் 2021 பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்டர் மாறி இருந்தது. எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட்க்கு அப்புறமா தான் பிரைமரி இருந்துச்சு. ஆனால் அது 2022 ஷிஃப்ட் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆர்டர் கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் வந்து பார்க்கணும். இப்போ இந்த ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இட் பீக்டு டியூரிங் தி பேண்டமிக் அண்ட் தென் கிராஜுவலி இட்ஸ் டிக்ளைன்ட். ஸோ ட்ரெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் வந்து கேட்குறப்போ என்ன ட்ரெண்டுங்கிறது பார்க்கணும். ஸோ எல்லா டெபிசிட்ஸும் பீக் டியூரிங் தி பேண்டமிக் அண்ட் தென் கிராஜுவலி டிக்ளைன்ட் அப்படிங்கிற இந்த ட்ரெண்ட் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இதுவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். ஓகே, அதே மாதிரி டெட்டு. ஸோ டெட்டு, கவர்மெண்டோடைய டோட்டல் டெட் வந்து அதுவும் வந்து பேண்டமிக்ல 61% போயிருக்கு. அப்புறமா அப்படியே கிராஜுவலாக டிக்ளைன் ஆயிருக்கு. இப்போ 55%. இதை தான் வந்து 50க்கு ரீச் பண்ண வைக்க போறாங்க பை 2030. 2030க்குள்ள இது வந்து 50% வரணும் அப்படிங்கிறது தான் டார்கெட். 50% ±1. ஸோ அதுவும் வந்து பீக்டு அண்ட் கிராஜுவலி இட் டிக்ளைன்டு டெட்டு. ஸோ டெட் டிஃபைன்ட் இன் எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா 55%. டெட் ஆஸ் பர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் லயபிலிட்டிஸ். இது ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசம் வந்து டெட்டுங்கிற டெஃபினிஷனில் நம்ம என்னென்னலாம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். அந்த டெக்னிகாலிட்டிஸ்லாம் நான் பட்ஜெட் அனாலிசிஸில் சொல்கிறேன். இது 2 லைனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. அதே மாதிரி வந்து டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸோட கம்பேரிசன். ஸோ நம்மளுடைய டோட்டல் டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ
ஸோ டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ அப்படிங்கிற ஒன்று பார்க்குறோம்ல, நியூமரேட்டரில் டோட்டல் டேக்ஸ் கலெக்டட், டினாமினேட்டரில் ஜிடிபி, டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ. இந்த டேக்ஸ் ஜிடிபி ரேஷியோட வேல்யூ வந்து 11.2% வர வருஷத்துக்கு நம்ம வந்து பட்ஜெட் எஸ்டிமேட்ல கொடுத்துருக்கோம். ஸோ இதில் டைரக்ட் டேக்ஸ் தான் வந்து ஹையஸ்டாக இருக்குது 6.9, இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து 4.3. இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்க முடியாது, பட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் டைரக்ட் டாக்ஸஸ் ஆர் சம்வேர் இன் 6 பாயிண்ட் சம்திங் அண்ட் இது 4 பாயிண்ட் சம்திங்ல இருக்குது, டோட்டலாக 11 பாயிண்ட்ல இருக்குது. இந்த ஐடியா வந்து மைண்டில் வச்சுக்கலாம் நம்ம. ஆனால் ஒரு வாட்டி வந்து எக்ஸ்போர்ட்டோட ஷேர் வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபியில் எவ்வளோ அப்படின்னு வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்தியாவோட டோட்டல் எக்ஸ்போர்ட் ஷேர் வந்து குளோபல் எக்ஸ்போர்ட்ஸில் 3% அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. ஸோ அப்படிலாம் வர்றதுனால முக்கியமான இண்டிகேட்டர்ஸ்க்கு மட்டும் ஒரு ஐடியா வச்சுக்கலாம். ரொம்ப நாளாக அது 6ல் தானே இருக்குது, இது ரொம்ப நாளாக வந்து 5ல இருந்து இப்போ 4 ஆயிருக்கு. ஸோ டோட்டல் டேக்ஸ் கலெக்டடில் டைரக்ட் டேக்ஸோட ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதான் வந்து நம்ம நோட் பண்ணுறோம். ஸோ கிராஜுவலாக டைரக்ட் டேக்ஸோட ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, எல்லா வருஷமும் இன்னொன்று நோட் பண்ணீங்கன்னா கடந்த 10 வருஷத்தோட டேட்டா அது. 10 வருஷத்துல எல்லா வருஷமும் டைரக்ட் டாக்ஸஸ் ஆர் ஹையர் தென் இன்டைரக்ட் டாக்ஸ் எக்ஸப்ட் டியூரிங் பேண்டமிக். பேண்டமிக் இயரை தவிர மிச்ச எல்லா வருஷத்துலையும் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல த ஷேர் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் ஆர் ஹையர் தென் இன்டைரக்ட் டாக்ஸஸ். அது உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் தான் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக வரும். நீங்கள் இதுதான் யூ ஹேவ் டு நோட் டவுன். ஸோ த ஷேர் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் இஸ் ஹையர் தென் தி இன்டைரக்ட் டாக்ஸஸ் இன் தி லாஸ்ட் 10 இயர்ஸ் எக்ஸப்ட் டியூரிங் தி பேண்டமிக் இயர். ஸோ இது ஒரு டேட்டா. அடுத்ததாக வந்து ட்ரெண்ட் இன் தி நெட் ரெசிப்ட்ஸ் ஆஃப் சென்டருடைய ரெசிப்ட்ஸில் உடைய ட்ரெண்ட் வந்து பார்க்குறப்போ லார்ஜஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் தான். டோட்டல் ரெசிப்ட்ஸில் வந்து ப்ளூங்கிறது வந்து டேக்ஸு, எல்லோங்கிறது நான் டேக்ஸு, க்ரீனுங்கிறது நான் டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். கேபிட்டல் ரெசிப்ட்ஸில் நான் டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னால் என்ன? டிவிடென்ஸு, ரெக்கவரி ஆஃப் லோன்ஸு, சேல் ஆஃப் அசெட்ஸ், அதோடைய டோட்டல் வேல்யூ ஞாபகம் இருக்கா? கவர்மெண்ட்க்கு வந்து இந்த பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸோட டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ எவ்வளோ பணம் வந்தது, பாரோயிங்ஸ்லேருந்து எவ்வளோ பணம் வந்தது. நான் டிவிடென்ஸ்னு தப்பாக சொல்லிட்டேன். நான் டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸில் என்னென்ன வருதுன்னா பாரோயிங்ஸ் வருது, அப்புறமா வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரெக்கவரி வருது, அதான் வந்து நான் டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன வரும்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் பாரோயிங் வராது. இருங்க, உளறிக்கிட்டு இருக்கேன் நானே. நான் டெட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸில் என்னென்ன வரும்னா இதில் வந்து ரெக்கவரி ஆஃப் லோன், ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ், நம்ம இன்னொரு நாட்டுக்கு கொடுத்த லோன்ஸோட ரெக்கவரி வேல்யூ பிளஸ் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பிளஸ் சேல் ஆஃப் அசெட்ஸ், இதுல இருந்து வரக்கூடிய டோட்டல் வேல்யூ தான் நான் டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். இப்போ கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்ல எதை சேர்க்கல? பாரோயிங்ல சேர்க்கல. ஸோ அதான் வந்து நான் டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஸோ இதான் வந்து டோட்டல் நான் டெட் ரெசிப்ட்ஸ். இது வந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து டோட்டல் நான் டெட் ரெசிப்டை மைனஸ் பண்ணால் தான் ஃபிஸ்கல் டெபிசிட் வருது. ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம். ஃபிஸ்கல் டெபிசிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் நான் டெட் ரெசிப்ட்ஸ். இந்த டோட்டல் நான் டெட் ரெசிப்ட்ஸ், இந்த டோட்டல் நான் டெட் ரெசிப்டை தான் நம்ம எப்படி போட்டுக்கலாம்? ரெவன்யூ ரெசிப்ட் பிளஸ் நான் டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டா? இதான் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட்டோடைய ஃபார்முலா. இது புரியுதுல? பாரோயிங் சேர்க்காம மிச்ச எல்லா ரெசிப்ட்ஸையும் சேர்த்துக்கிறோம். ஸோ அதான் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட்டோடைய ஃபார்முலா. இந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டை கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் நம்பர். ஸோ நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சரோடைய ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று நோட் பண்ணலாம். சாரி, ரெசிப்ட்ஸோட ட்ரெண்ட் பேண்டமிக் அப்புறமா ரெசிப்ட்ஸ் வந்து இட் ஹாஸ் ஸ்கை ராக்கெட்டட் டேக்ஸ் ரெசிப்ட்ஸ். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ட்ரெண்டு. இது வந்து எக்ஸ்பெண்டிச்சரோட காம்போசிஷன். கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நிறைய இந்த மாதிரி ஒரு ஹெட்டில் வந்து பிரித்து கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஷேர் வந்து சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸோடதும், அதுக்கப்புறமா வந்து அதர் சென்ட்ரல் செக்டர் எக்ஸ்பெண்டிச்சரோட தான் இருக்குது. பட் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு அந்த டோட்டல் கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்காக பண்ணுற செலவு தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அப்புறம் ஸ்கீம்ஸ்க்கு ஆகிற செலவு, அப்புறமா வந்து லோன்ஸ், ஃபினான்ஸ் கமிஷன், கிராண்ட்ஸ், அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் இதுலேருந்து நம்ம எதுவும் படிக்க முடியாது, இட்ஸ் டூ ஃபேக்சுவல். அது சும்மா பார்க்கலாம். எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 53 lakh crore அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். காம்போசிஷன் ஆஃப் ரெவன்யூ அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஹேவிங் ஹையர் ஷேர் தென் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதான் வந்து இதில் நம்ம பார்க்குறோம். ஓகே, ட்ரெண்ட் இன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இது எதோடது ட்ரெண்டுனா ப்ளூங்கிறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், எல்லோங்கிறது கிராண்ட் இன் எய்ட் ஆஃப் grant which led to the creation of capital assets. அது ரெண்டும் ஆட் பண்ணா வரது தான் effective capex, effective capital expenditure. So effective capital expenditure is equal to capital expenditure plus grants for the creation of capital assets. இதை தான் வந்து நம்ம effective revenue deficitல மைனஸ் பண்ணுவோம்.
ரெவன்யூ டெபிசிட் மைனஸ் கிராண்ட்ஸ் அண்ட் கிரியேஷன் ஆஃப் கேபிட்டல் அசெட். இங்கே மைனஸ் பண்ணுறது இங்கே ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ அதோடைய ஆல்டர்னேட்டிவ் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ கிளியரா? ஸோ இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டா ஃப்ரம் தி பட்ஜெட். ஸோ இந்த டேட்டா வந்து எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தாண்டி வந்து கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி பட்ஜெட் அதோடைய அனாலிசிஸ்லாம் பார்க்கறது இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். நான் சும்மா வந்து ப்ரீஃபாக வந்து ஒரு ரோல் த்ரூ மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம் என்னென்னலாம் வந்திருக்குன்னு. இதோட டீட்டெயில்டு அனாலிசிஸ் அப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வருஷம் பட்ஜெட்டோட தீம் வந்து விக்சித் பாரத் பேலன்சிங் ஆம்பிஷன் வித் இன்க்ளூஷன். ஸோ இன்க்ளூசிவ் க்ரோத் வந்து கொண்டு வரணுங்கிறது தான் கவர்மெண்ட்டோட எய்மாக இருக்குது. ஸோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, ஃபிஸ்கல் டிசிப்ளின். ஃபிஸ்கல் டிசிப்ளினுக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேபிள் எக்கனாமிக்ஸு, ஸோ ஜிடிபி க்ரோத் ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணி லோ இன்ஃப்ளேஷனை மெயின்டைன் பண்ணுறது தான் ஸ்டெபிலிட்டியை குறிக்குது. ஃபிஸ்கல் டிசிப்ளின்னா 50% டார்கெட் ஃபார் டெட் டு ஜிடிபி ரேஷியோ போட்டதுனால மாடரேட் இன்ஃப்ளேஷன் அண்ட் சஸ்டெயின்டு க்ரோத் இதான் வந்து நம்மளுடைய கோல். ஸோ ஹை க்ரோத் ரேட் ஆஃப் அரௌண்ட் 7%. ஸோ 7% ரீச் பண்ணுறோம். அது ஹைங்கிறது வந்து நம்மளாம் சொல்லிக்கிறது தான் ஹை க்ரோத் ரேட் அப்படின்னு. சரி, ஸோ 7% ஹை க்ரோத் ரேட் வந்து நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். எனர்ஜி செக்யூரிட்டி எது மூலமாக இந்த க்ரோத் வரப்போகுது, இதெல்லாம் வந்து ஜென்ரல் பாயிண்ட் தான், இது செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரி தான். சும்மா ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். இந்த வருஷத்தோடைய பட்ஜெட் வந்து யுவா சக்தி ட்ரிவன் பட்ஜெட். ஸோ யூத் வந்து எம்பவர் பண்ணுற மாதிரியான பட்ஜெட்டாக கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. கவர்மெண்டோடைய சங்கல்ப்னா என்னதுன்னா விஷன், அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் வந்து பிரகடனம், அதான் சங்கல்ப், அதாவது வாட் தே ஆர் ப்ராமிஸ்டு. அதில் வந்து டு ஃபோக்கஸ் ஆன் புவர், அண்டர் ப்ரிவிலேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து 3 டியூட்டி வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. கர்த்தவ்யா அப்படின்னா என்னதுன்னா டியூட்டி. கர்த்தவ்யா பாத் அப்படின்னா பாத் ஆஃப் டியூட்டி. அந்த பாத்தில் நீங்கள் நடந்து போகிறப்போ உங்களோட டியூட்டி என்னங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதான் வந்து அந்த மார்ச் பாஸ் நடக்கிறாங்களே. ஸோ இந்தியா கேட்லேருந்து ராஷ்டிரபதி பவன் வரைக்கும் இருக்கிற ரோடை தான் கர்த்தவ்யா பாத்துன்னு சொல்கிறோம். சென்ட்ரல் செக்ரட்டேரியட் பில்டிங்கை கர்த்தவ்யா பவன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது வந்து பவர் சென்டர்னு இருக்கக்கூடாது, டியூட்டிக்கான ஒரு சென்டராக இருக்கணும் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுறதுக்கு டியூட்டிங்கிறதே பேராக வச்சிருக்கோம். ஏன்னா சிவில் சர்வன்ஸ்னா டியூட்டியை ஞாபகம் வச்சுக்கணும்னு. ஸோ நம்ம பட்ஜெட்டில் வந்து 3 டியூட்டியை வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கர்த்தவ்யா. ஸோ கர்த்தவ்யா நீங்கள் பெண்களுக்கு பேர் வைக்கணும்னா சமஸ்கிருதத்தில் கர்த்தவ்யா அப்படிங்கிறது ஒரு பேர் விச் கேன் சூட்டட். பட் நம்ம ஊரில் நம்ம தமிழ்லேயே பேர் வைப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆக்சலரேட்டட் அண்ட் டு சஸ்டெயின் எக்கனாமிக் க்ரோத். ஃபஸ்ட்டு கோல் வந்து ஆக்சலரேட்டட் எக்கனாமிக் க்ரோத் தான் முதல் கோலாக வைக்கிறோம். ரெண்டாவது வந்து ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப், ஸோ இதில் எக்கனாமிக் க்ரோத்தில் ப்ரொடக்டிவிட்டி, காம்படிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ரிசீலியன்ஸ் இந்த வேர்ல்டு வைண்டு வாலட்டைலாக இருக்கிறப்போ இந்தியன் எக்கானமியை ரிசீலியண்ட்டாக மெயின்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. செகண்ட் கோல் வந்து ஃபுல்ஃபில் தி ஆஸ்பிரேஷன் ஆஃப் அவர் பீப்புள். நம்ம நாட்டு மக்களுடைய பீப்புளோட கெப்பாசிட்டியை வந்து பில்ட் பண்ணுறாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் கொண்டு வராங்க. மேக்கிங் தம் ஸ்ட்ராங் பார்ட்னர்ஸ் இன் இந்தியாஸ் பாத் டு ப்ராஸ்பரிட்டி. இதில் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டில் நிறைய எஃப்டிஐ சைன் பண்ணி வெளிநாட்டில் ஸ்கில் மொபிலிட்டி பற்றிலாம் பேசுனதுனால அது வருது. லோக்கல் பிஸ்னஸையும் க்ரோ பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் அப்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஸ்கீம்ஸ் இந்த வாட்டி பட்ஜெட்டில் இருக்கிறதுனால அது யூத் ஓரியன்ட் பட்ஜெட் அப்படின்னு இந்த செகண்ட் கோலும் அது வருது. மூணாவது வந்து சப்கா சாத் சப்கா விகாஸ். அது வந்து இன்க்ளூசிவ் க்ரோத். இன்க்ளூசிவ் க்ரோத்தோட கவர்மெண்டோட டேக் தான். சப்கா சாத்னா அனைவருக்கும் கூடயும் நாங்கள் இருக்கிறோம். சப்கா விகாஸ்னா அனைவருத்தோட வளர்ச்சி. என்ஷோர் தட் எவ்ரி ஃபேமிலி, கம்யூனிட்டி, ரீஜியன் அண்ட் செக்டர். ஸோ எல்லா ஃபேமிலிக்கும் டெவலப்மெண்ட் போகணும், எல்லா கம்யூனிட்டிக்கும் போகணும், எல்லா ரீஜனுக்கும் போகணும், எல்லா செக்டருக்கும் போகணும். ஆஸ் ஆக்சஸ் டு ரிசோர்ஸஸ், அம்யூனிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்கறது தான் கவர்மெண்டோடைய ரோலாக இருக்குது. கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் 10 வருஷத்தில் ஏகப்பட்ட ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணதுனால தான் எக்கானமி வந்து 7% க்ரோத்தை வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து லேபர் கோட்ஸை வந்து மாற்றிருக்காங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்ஸ் வந்து எம்எஸ்எம்இக்காக கொண்டு வந்திருக்காங்க. நிறைய ரிஃபார்ம்ஸ்க்காக கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறப்போ அவங்க வந்து எப்படி அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா 6 பில்லரில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, 6 டாபிக்ஸில். இப்போ டிஎன்பிசியில் வந்து கொஸ்டின் கேட்டாங்களே, 4 இன்ஜினை வந்து மேட்ச் ஃபாலோயிங் பண்ணுங்க அப்படின்னு டிஎன்பிசி குரூப் 1ல் வந்துச்சு. ஸோ அப்போ எந்தெந்த டாப்பிக்கில் வந்து பட்ஜெட் இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, போன வாட்டி 4 இன்ஜின் அப்படின்னு இருந்தது. இந்த வாட்டி வந்து 6 ஹெட்ஸு. ஃபர்ஸ்ட் வந்து சஸ்டெய்னிங் எக்கனாமிக் க்ரோத். எக்கனாமிக் க்ரோத்தை சஸ்டெயின் பண்ணணும், 7, 8 அப்படின்னு இருக்கணும். நான் போன வருஷம் பட்ஜெட்டில் ஒன்று சொல்லியிருப்பேன், எக்கனாமிக் க்ரோத் இருந்தால் தான் நம்மளோட டெட் வந்து சஸ்டைனபிளாக இருக்கும். டெட் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்தனிங் தி ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் க்ரோத். அப்போ க்ரோத் வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். அதுக்கப்புறமா க்ரோத் வந்து சஸ்டெயினபிளாக, அதாவது கண்டினியூஸாக போகணுன்னா க்ரோத் இன்ஜின்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அந்த இன்ஜின்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்,
லேபர் இன்டென்சிவ் மேனுஃபேக்சரிங் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பீப்புள் சென்ட்ரிக் டெவலப்மெண்ட்டில் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், ஹெல்த், எஜுகேஷன் அதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ட்ரஸ்ட் பேஸ்டு கவர்னன்ஸில் ஏகப்பட்ட ரிஃபார்ம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி பட்ஜெட்டில் வந்து ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணதோட ரிஃபார்ம்ஸ் தான் நிறைய சொல்லியிருக்காங்க. அதாவது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ஈஸ் ஆஃப் லிவிங், இந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஏகப்பட்ட ரிஃபார்ம்ஸ் ஓரியன்டாக போகிறதுனால, ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி பட்ஜெட் டிஸ்கஷனில் நம்ம நிறைய பார்ப்போம். ஃபிஸ்கல் மேட்டர்ஸ் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இவ்வளோ நேரம் நான் டிஸ்கஸ் பண்ணது தான் ஃபிஸ்கல் மேட்டர்ஸ். ஸோ அது கடைசி காலமில் வருது. ஸோ மிச்சதெல்லாம் வந்து ஸ்கீம்ஸ் தான், ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் வருது. பயோஃபார்மா சக்திங்கிறது புதுசாக அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம். இந்த பயோஃபார்மா சக்திங்கிறது வந்து இந்த வருஷம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ அதான் இந்த நம்ம வந்து லுக் அவுட் பண்ண போகிறோம். பயோஃபார்மாங்கிறது என்னதுன்னா, பயாலஜிக்கல் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து நீங்கள் ஃபார்மாசூட்டிகல்ஸை டெவலப் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேக்சினை டெவலப் பண்ணுறோம். வேக்சின் இஸ் டெவலப்டு ஃப்ரம் அ வைரஸ், அட்டெனுவேட்டட் வைரஸ். ஸோ இந்த மாதிரி பயாலஜிக்கல் ஆர்கானிக் உயிருள்ள சப்ஸ்டன்ஸ்லேருந்து நீங்கள் ஃபார்மாசூட்டிக்கல் மருந்துகளை தயாரிக்கிறது தான் பயோஃபார்மா. இப்போ ஸ்டெம் செல் ரிசர்ச்சில் நீங்கள் ஒன்று கொண்டு வரீங்க, ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் ஒரு மாற்றம் கொண்டு வரீங்கன்னா அதுதான் வந்து பயோஃபார்மா. அந்த பயோஃபார்மா சக்தி அப்படிங்கிற இந்த ஸ்கீம் எதுக்குன்னா, நான் கம்யூனிகபிள் டிசீஸ் லைக் கேன்சர், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் அதிகமாயிட்டு இருக்கு. இதுக்கான மருந்துகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ரிசர்ச்சுக்கு ஃபண்ட் பண்ண போகிறோம். நம்ம ஃபார்மாசூட்டிக்கல் செக்டர் வந்து வெறும் வந்து ஜெனரிக் மெடிசன் நாடு அப்படிங்கிற ஒரு டேக்ல இருந்து வி ஹவ் டு மூவ் டுவர்ட்ஸ் ஃபார்மாசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் நேஷன், அதாவது ஒரிஜினல் ட்ரக்ஸ் டெவலப் பண்ணுற நேஷனாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பயோஃபார்மா சக்தியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி சக்திங்கிறது ஒரு ஆக்ரோனிம். அதில் ஒன்று இருக்குது, சஸ்டைனபிள் ஹார்வெஸ்டிங் அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து பாருங்கள். இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2.0 லான்ச் பண்ணியிருக்காங்க. கிரிட்டிக்கல் எனர்ஜி, கிரிட்டிக்கல் மிஷன்ஸ்க்கு ஏகப்பட்ட இது. கிரிட்டிக்கல் மினரல்ஸ் காரிடார் அப்படிங்கிற காரிடார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிரிட்டிக்கல் மினரல்ஸோட மைனிங்கை வந்து இந்தியாவில் அதிகப்படுத்துறதுக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா செமிகண்டக்டர் மிஷன், செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கு, அதே மாதிரி வந்து இந்த ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட் ஸ்கீம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல எடிட்டோரியல்ஸில், அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங், அதாவது ஷிப்பிங்கில் வந்து கண்டெய்னர் வந்து தயாரிக்கிறாங்க. ஏன்னா கண்டெய்னர் ஷார்ட்டேஜ்னால எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்து ஸ்லோ ஆகுது. இந்தியாவில் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஆனால் எக்ஸ்போர்ட் கொண்டு போகிறது கண்டெய்னர் இல்லை. அதனால வெளிநாட்டிலேருந்து கண்டெய்னரை வாடகைக்கு வாங்கி ஷிப்பில் ஏற்றி நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். அந்த வாடகையில் எக்ஸ்ட்ரா காசு போயிட்டு இருக்கு. அப்போ இந்தியன் கண்டெய்னர்ஸ் அப்படின்னு அந்த ட்ரக்கு, அந்த கண்டெய்னரே மேனுஃபேக்சர் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு மிஷன், ஸோ தட் அவர் எக்ஸ்போர்ட் இஸ் பூஸ்டட். இந்த மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கெமிக்கல் பார்க்ஸ், ஸோ ஸ்போர்ட்ஸ் குட் வேற என்ன, ஸோ இந்த மாதிரி தே ஹவ் டன். மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு ஏகப்பட்ட இன்சென்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பற்றிலாம் நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஈக்விட்டி சப்போர்ட், டிஆர்இடிஎஸ் போர்ட்டல், டிஆர்இடிஎஸ் போர்ட்டலை வந்து ஜெம் போர்ட்டலோட லிங்க் பண்ணுறாங்க. நம்ம ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டிஸ்கவுண்டிங் போர்ட்டல் ஒன்று இருக்குல்ல, எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் வந்து அவங்களோட ஃபேக்டரிங்காக ட்ரேட் கமர்ஷியல் பில்ஸை லிஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு போர்ட்டல் இருக்கும். அந்த போர்ட்டல் வந்து ஜெம் போர்ட்டலோட லிங்க் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, குயிக்காக அவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஸ்மால் மீடியம் செக்டர் க்ரோத் ஃபண்ட் அண்ட் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஃபண்ட் ரெண்டுத்துக்கும் ஃபண்டிங் அதிகப்படுத்தியிருக்காங்க. எஸ்எம்இ ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்ட் வந்து புதுசாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது எம்எஸ்எம்இ செக்டர் க்ரோத்துக்கு. செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஃபண்டுங்கிறது ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபண்டு தான், 2021 பட்ஜெட்டில் வந்தது. இது எதுக்குன்னா வெஞ்சர் கேபிட்டல் அண்ட் சீட் கேபிட்டல் வந்து கொடுக்குறாங்க. யாருக்குன்னா எம்எஸ்எம்இக்கு. எம்எஸ்எம்இ அவங்களுடைய ஒரு எம்எஸ்எம்இ செக்டருக்கு அவங்களுக்கு வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு கொடுக்கறதுக்காக ஒரு ஈக்விட்டி ஃபண்ட் இது. இதிலிருந்து வந்து லோன் தரமாட்டாங்க, தே வில் இன்வெஸ்ட் இன் தி ஈக்விட்டி ஆஃப் எம்எஸ்எம்இஸ். ஸோ அதுக்காக இருக்கிறது தான் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஃபண்டு. ஸோ அதே மாதிரி வந்து கார்பரேட் மித்ராஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. கார்பரேட் மித்ரானா யார் அப்படின்னா, டயர் 2 டயர் 3 சிட்டியில் ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிக்கிறாங்க, நிறைய யூத் வந்து ஐடியாவோட இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் எப்படி வந்து கார்பரேட்டில் நம்ம வந்து ஸ்டார்ட் அப் டெவலப் பண்ணணும், வளர்க்கணும் அப்படின்னு. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் இதுதான், நம்ம வந்து இன்குபேஷன் தான், இன்குபேஷன் அண்ட் ஹேண்ட் ஹோல்டிங் தி ஸ்டார்ட் அப்ஸ் தான். அதுக்கு வந்து கார்பரேட் மித்ராஸுங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ சர்வீஸ் செக்டரில் நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆரஞ்ச் எக்கானமி அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆரஞ்ச் எக்கானமினா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த டேர்ம் ஆரஞ்ச் எக்கானமி இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆரஞ்ச் எக்கானமினா என்னதுன்னா, இந்த ஆடியோ விஷுவல் கிராஃபிக்ஸ் கண்டென்ட், அதான் ஏவிஜிசின்னு இருக்குல்ல. ஸோ நம்ம இந்த விஷுவல் கிராஃபிக்ஸு, விஎஃப்எக்ஸு, ஆன்லைன் கேமிங்கு, இதுக்கெல்லாம் வந்து கிராஃபிக்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் ரெடி பண்ணி விஎஃப்எக்ஸ் ரெடி பண்ணுற அந்த ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஜிட்டல், அதை தான் வந்து ஆரஞ்சு எக்கானமி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஆரஞ்சு எக்கானமினா நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃப்ரூட் ரிலேட்டடாவோ ஆர் வந்து வேறு எதுவும் நினச்சிக்கூடாது. அது வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு விஷுவல் எஃபெக்ட்ஸ். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, காலேஜஸில் வந்து அதுக்கான லேப்ஸ் வந்து செட்டப் பண்ணுறாங்க.
டெலஸ்கோப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பூஸ்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து அடுத்து வந்து குளோபல் பிக் கேட் சமிட் வந்து நடக்க போகுது. குளோபல் பிக் கேட் சமிட்ல இந்த பிக் கேட்ஸ் இருக்குல்ல, டைகரு, ஸ்னோ லெப்பர்டு, சீட்டா, இதோடைய ப்ரொடெக்ஷனுக்கான சம்மிட் வந்து இந்தியாவில் நடக்க போதான். அதே மாதிரி வந்து ஹை லெவல் கமிட்டி ஆன் பேங்கிங் செக்டர் ரிஃபார்ம்ஸ் ஃபார் விக்சித் பாரத், மேபி நரசிம்மன் 2.0 அப்படிங்கிறது தெரில. ஸோ ஒரு மேஜராக விக்சித் பாரத்துக்கு பேங்கிங் செக்டரில் என்னென்னலாம் ரிஃபார்ம்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கமிட்டி போடுறாங்க. அதே மாதிரி எல்லா என்பிஎஃப்சி செக்டர்ஸையும் ஆர்பிஐ வந்து ஓவரால் நான் தான் ரெகுலேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, ஒரு 2021 ஆர்பிஐ சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 4 டயர் ஸ்ட்ரக்சர்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. அது வந்து ஃபைனலைஸ் பண்ணி ஃபைனலாக அந்த ஆர்பிஐ எப்படி வந்து எல்லா எம்எஸ்எம்இஸையும் ஓவராலாக ரெகுலேட் பண்ண போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு கமிட்டி வந்து அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ ஆர்பிஐ வந்து என்னதான் வந்து இமீடியட் ரெகுலேட்டர்ஸ் இருந்தாலும் ஓவரால் ரெகுலேட்டர் ஆர்பிஐ தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஃபெமாவை வந்து அமெண்ட் பண்ண போகிறாங்களாம். அதுக்கும் ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இந்த வருஷம் பட்ஜெட்டில் இருந்தது. இது வந்து அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி எல்லாத்துக்கும் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது. அதை பார்ப்போம். ஸோ புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட், ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட் வந்து 7 வரப்போதான். ஸோ ஃபர்ஸ்ட் புல்லட் ட்ரெயின் வந்து ஆல்ரெடி அகமதாபாத், மும்பை அகமதாபாத் ஹெச்எஸ்ஆர் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி இன்னொரு 7 ரூட்ல வரப்போகுது. அதாவது மும்பைலேருந்து பூனே, பூனேலேருந்து ஹைதராபாத். ஸோ இந்த லிங்க் வந்து இப்படி வருது: மும்பையிலேருந்து பூனே, பூனேலேருந்து ஹைதராபாத், ஹைதராபாத்லேருந்து பெங்களூரு, பெங்களூர்லேருந்து சென்னை, திரும்ப சென்னையிலேருந்து ஹைதராபாத், அப்புறம் வந்து டெல்லியிலேருந்து வாரணாசி, வாரணாசியிலேருந்து சில்குரி. இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி வந்து இங்கே நமக்கு இருக்கு, மும்பை டு அகமதாபாத். இந்த மாதிரி வந்து ஒரு புல்லட் ட்ரெயின் நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இது கட்டி முடிக்க 2045 ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ 2045 இது எல்லாமே வந்துடும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். கரெக்டு தானே? நான் தப்பாக சொல்லி. அதே மாதிரி வந்து அர்பன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் வந்து தே ஆர் ட்ரைங் டு பில்ட் அன் அர்பன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஃபார் Tier 2, Tier 3 சிட்டிஸ் அண்ட் டெம்பிள் டவுன்ஸ். இந்த மாதிரி டெம்பிள்ஸ் இருக்கிற டவுன்ஸ் எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு அர்பன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் வந்து தனியாக லான்ச் பண்ண போகிறாங்களாம். ஸோ அது வெயிட் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட இது இருக்குது, பிரசாத் அப்படிங்கிற ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம் மாதிரியே ஒன்று வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பாத்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அண்ட் ஈஸ் ஆஃப் லிவிங், நம்ம டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல, டிடிஎஸ்ல, அந்த மாதிரி ஏகப்பட்ட ரிஃபார்ம்ஸ், நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் டூ மச். அதனால் இவ்வளோ வந்து பார்க்க வேணாம். ஸோ இதுதான் அந்த முக்கியமான ஹைலைட்ஸ் ஆஃப் தி பட்ஜெட். இதில் இப்போ நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, அதுக்கு என்ன ஃபண்டிங், அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் மார்ச்சில் ஒரு நாள் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் இதோட நான் முடிச்சுக்கலாம்.